இந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய இருக்குது, நிறையா பேருக்கு இந்த இது வரல. இன்னொன்று ஒன்று தெரியுங்களா, பேசிக்கலி சொல்கிறேன், நான் 3 மந்த்ஸுக்கு அப்புறமா அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் மணி ஃபேக்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நிறைய பேர்லாம் நினச்சிக்கிறாங்க கேட்டிங்கன்னா, இவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்கிறேன், நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படிலாம் நினைப்போம். அது கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லதே கிடையாது. அது கொஞ்சம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வச்சு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி 2 மந்த்ஸ் தான். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம அது யூஸ் பண்ணி கூட அதுலேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது, குழந்தைங்களுக்கான அது கெமிசோல் இருக்குது. இன்றைக்கி டீனேஜர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் நிறைய பெண்கள் கொடுக்கறதில்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த பிள்ளைங்க கெமிசோல் போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். பிகினருக்கான ஒரு ப்ரா நம்ம கம்பெனி கொடுத்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எங்கே கற்றுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீசோல் ட்ரைனிங்கில் பார்த்தா நம்ம இதை நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு இது போடணும், ப்ரா போடணும், இன்னர் கார்மெண்ட்ஸ் போடணுன்றது அந்த அவேர்னஸ் யாருக்குமே இல்லாமல் இருக்குது. போவாங்க, அந்த ஒரே சைஸை சொல்லுவாங்க ஏதோ ஒன்று. ஆனால் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று முதுகு வளையாமல் இருக்கிறதுக்கு, பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் இன்னர் கார்மெண்ட்ஸ் போடணும். நீங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் நம்ம எப்படி சானிடரி பேடை பற்றி இன்றைக்கி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக கொண்டு போகணும். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே லைட்லி பேடட் ப்ரா நிறைய இருக்கான். நம்ம இதில் ஒண்டர் பாட்டில் இருக்கான். இப்போ நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லைட்லி பேடட் பற்றி சொல்லுங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பேடட் ப்ரா தான் கிடைக்கும். ஆர்டினரி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சிங்கப்பூர் மலேசியாலாம் போகணும்னா நான் கூட நினைப்பேன், இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுமா, அப்படி தான் இது போடணுமா. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி கட்டும்போது எப்படிப்பட்டதுமே போடலாம். ஆனால் அதே குர்த்திஸோ இல்லை டிஷர்ட்ஸ்லாம் போடும்போது, பேடட் போடும்போது தான் ஒரு ஆக்வர்டாக இல்லாமல் ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேடட் ப்ரா. அதை பற்றின இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட இதில் வந்த பிறகு தான் அதை பற்றின அவேர்னஸும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப். அதே மாதிரி கப் சைஸ் அண்ட் பேண்ட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுவும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சு அந்த அளவில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதை பற்றி சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, இல்லை நம்ம நெய்பர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். நம்ம சுற்றி நிறைய குழந்தைங்க இருக்குது, நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸை நம்ம பேண்ட் சைஸ் அண்ட் கப் சைஸ் என்ன, எப்படிப்பட்டதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம கம்பெனியோடைய ஃபேப்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபேப்ரிக்னா அவங்க அருமையான ஒரு ஃபேப்ரிக் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. லைக்ரா காட்டன். நம்மளது அந்த இதுக்காக காட்டன் ஃபேப்ரிக்னு ஒன்று இருக்குது. பருத்தியில் ஆனதும் ப்ளஸ் லைக்ராவும் இணைஞ்சது. 95% பருத்தினா 95% பருத்தினா 5% லைக்ரா சேர்த்துருக்காங்க. லைக்ரான்றது ஒரு செயற்கை தான், ஆனாலும் அதுவும் உறிஞ்சக்கூடியது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு இதுவாகிட்ட பிறகு தன்னைத்தானே நெகிழக்கூடிய ஒரு தன்மை தான் லைக்ரா காட்டன் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய இதில் 5% எல்லாத்தையும் நமக்கு சேர்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம், லைக்ரா காட்டன், லைக்ரா LYCRA அதாவது பிராண்டட் கம்பெனி. அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம பேர் சொல்ல வேணாம், பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் சரி, லேடிஸ் யூஸ் பண்ணுறது. அதனால அது இப்போ ஜென்ஸுக்கே அந்த பாய்ஸ்க்கு எல்லாமே நான் அந்த இதுதான் இன்னர்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு அது மிக ஃபேமஸ்ஸு. அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நூல் இலைகளால் தான் ஆனது. இப்படி தான் நூல் இலைகளால் தான் நம்ம எல்லாமே, நம்மளுடைய துணிகள் எல்லாமே நூல் இலைகளால் தான் நம்ம. அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நூல் இலை போடும்போது 2 நூல் இலை சிந்தட்டிக் போடுறாங்க, 4 5 காட்டனாக போடுறாங்க, 2 சிந்தட்டிக்காக போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லையா. நம்ம ஆராய்ச்சி பண்ணியா பார்ப்போம், இந்த சாரியில் எது காட்டன் லேயரு, எது இந்த இலை நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க போடுறதுனால தெரியல. பிராண்டட்லேயே அப்படி யூஸ் பண்ணுறாங்க. 100% காட்டன் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இச்சிங் கொடுக்கும். இந்த சம்மரில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இரிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும், வேர்வையை உரியாது. ஆனால் நம்ம கம்பெனி 95% காட்டன் ஃபேப்ரிக்கும் ப்ளஸ் 5% லைக்ரா காட்டனும் நமக்கு எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறாங்க. அந்த இன்னர் கார்மெண்ட்ஸில், நம்முடைய இதில் பேண்டீஸில், ஜென்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்துறதுனால அது உறிஞ்சக்கூடிய ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள். அப்படி சுருங்கி இதுவாகாது, வெகுவாகாத அளவுக்கு இருக்குது. அதனால் இன்னொன்று, இந்த அவேர்னஸை கொடுங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் ரொம்ப நல்ல விஷயம்.
அதே மாதிரி டீனேஜர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து எக்கச்சக்கமாக வந்து வெரைட்டி ஆஃப் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இதில் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் எடுப்போம். அது நம்ம கரெக்டாக கிடைக்குமா என்ன, இங்கேருந்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சுவாதி மேடம் நிறைய வந்து இன்றைக்கி ஒன்றரை வந்து கொண்டு வரும். நிறைய கொண்டு போய் நம்ம கடமை. ஏன்னா இன்றைக்கி சொன்னாங்க, உங்கள் பேர் என்ன மேடம்? ஸ்ரீனிஷா ஸ்ரீலேகா சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து லைட்லி பேடடு ப்ரா இருக்குது, நிறைய சொல்லி கொஞ்சம் இதை வந்து கொண்டு போங்க. ஏன்னா நம்ம கேட்கவாத அவங்க நிறைய கொண்டு வந்தாங்க. அது யாராவது எவ்வளோ ஏஜில் யூஸ் பண்ணுவோம், அது என்ன, அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன். அதாவது ஏஜ் வந்து கிடையாது சார், அதான் சொன்னேன் ஏன் யூஸ் பண்ணுன்றதை நான் சொன்னேன். பேடட் ப்ரால வந்து 2 வகையானது இருக்குது. அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக, அது ஆரம்பத்தில் நான் தான் நினச்சிட்டு இருந்தோம் அது மாதிரி தான். ஒருத்தர் வந்து இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றதை எனக்கு சொல்லிட்டாங்க. டிஷர்ட் போடுறவங்க, துப்பட்டா இல்லாமல் போடுறவங்க, குர்த்திஸ் யூஸ் பண்ணுறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ண. அது இன்னும் இல்லை, சாரியில் கூட வந்து நான் ரொம்ப அழகாக இருக்கணும், ஒரு நளினமாக தெரியணுன்னா கூட அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த இது. அது 2 வகையாக இருக்கும். ஒன்று ஹெவியாக இருக்கும், இன்னொன்று வந்து லைட்லி பேடட் இருக்குது. 2 இருக்குது நம்மக்கிட்ட. லைட்லி பேடட் ப்ரா தான் நிறைய இருக்கான், நிறைய இருக்குது. லைட்லி பேடட் இது நிறைய வந்து இருக்குன்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான விஷயங்கள். அதை வந்து நம்ம நிறைய கொண்டு போகணும். இது வந்து ஒரு மறைச்சிக்கிட்டு ஒரு இதுவாக இருக்கிறதுலாம் இல்லை, ஒரு அழகான ஒரு விஷயம். இது வந்து ஏன் இது அப்படின்றது நீ சொல்லிட்டேன். பேடட் ப்ராவும் ஆர்டினரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஆக்வர்டாக இல்லாமல் ஒரு அழகாக கொடுக்கறதுக்கான காரணங்கள் அது. ஏன்னா இன்னைக்கு நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்றது ஒரு கண்ணியமான தோற்றத்தை கொடுக்கணும். பாடி லாங்குவேஜ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு வந்து நிற்று பேசுகிறோம், நிறைய பேர்ட்ட போய் பப்ளிக் கிட்ட போய் நிறைய பேர் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதில் வந்து ஒழுங்காக இருந்தாலும் நம்ம மேலே இருக்கிற ஒரு இதுவும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்ற கொடுக்குற நம்ம பேச்சுலேயும் நம்ம ட்ரெஸ் கோட்லேயே தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும். நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், லிப்ஸ்டிக் போடுறதுனால தப்பு கிடையாது, அதை லிப்பாக போடலாம் தப்பு இல்லை. கொஞ்சம் லைட்டாக நம்மளை நம்மளை அழகுபடுத்திக்கிறது நம்மக்கிட்ட. நம்ம ஒரு எப்படி